அதை எடுத்து டேஸ்ட் பாத்துடலாங்க எப்படி வந்திருக்குதுன்னு. சூப்பரா இருக்கு. சான்ஸ் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது பச்சை பயிறு லட்டுங்க. இந்த பச்சை பயிறு வந்து ரொம்ப நார்ச்சத்து உள்ளது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த லட்டுவை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சாச்சு. பேன் ஹீட் ஆன உடனே நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். பச்சை பயிறு ஸ்டவ் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கலாம். இந்த பயிர் வந்து நல்லா செவந்து வரணுங்க. நல்லா வறுபட்டு அந்த மனம் பச்சை பயிறு மனம் வந்து வரும். கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். பருப்பு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கழுவுல ஒரு துணியில நல்லா பருப்பை தொடச்சி எடுத்திருக்கிறேன். ஏன்னா நம்ம வறுக்கும் போது ஈரமா நம்ம போட்டோம்னா அது அந்த ஈரப்பதம் வந்து பாத்திரத்துல விட்டோம். அதனால நீங்க கழுவி வறுத்தீங்கன்னா கழுவி கொஞ்சம் 10 நிமிஷம் ஃபேன்ல காய வச்சுட்டு அப்புறமா வருங்க. அப்படி இல்லைன்னா பருப்பை ஈர துணியில துவைச்சு எடுத்துங்க. துவைச்சீங்கன்னா அதுல உள்ள தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அது நல்லா சுத்தமா போயிடும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏலக்காயை வந்து இதுல போட்டுக்கிடுவோம். ஏலக்காய் நம்ம சேர்த்து வறுத்து அரைக்கும் போது நல்லா மனம் சூப்பரா இருக்குங்க. டேஸ்டும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் செவந்து வரட்டும். நல்ல கலர் மாறிடுச்சுங்க. இப்ப இந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல மனமாவும் இருக்கு, நல்ல கலரும் மாறிடுச்சு. இது நல்லா ஆறணும். ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பருப்பு சூடு ஆறட்டும். சூடு ஆறதுக்குள்ள நம்ம தேங்காய் வந்து திருவி எடுத்துக்கலாங்க. அரை மூடி தேங்காய் திருவிருக்கேங்க. அந்த ரெட் கலர் இல்லாம இந்த ஒயிட் கலர் மட்டும் திருவி எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த பருப்பை நம்ம ஒரு தட்டுல கொட்டிட்டு இதுல நம்ம தேங்காயும் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் எனக்கு 3/4 கப்பு வந்திருக்குதுங்க. இத வந்து லைட்டா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊத்த தேவையில்லைங்க, அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும், ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னு எல்லாம் இல்லைங்க. அந்த ஈரம் பதம் போனா போதும். நம்ம தேங்காய் திருவும் போது இந்த ஈரப்பதம் இருக்குல்ல, அது மட்டும் நல்லா போகணும். பாருங்க, இப்ப நல்லா உதிரி உதிரியா இருக்குல்ல, இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. நல்லா சூடா இருக்கு, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் லைட்டா ஆற வச்சுக்கலாம். இப்ப பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு ஏலக்காய் போட்டது நல்ல மணமா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு பவுடரா அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்ல மையா அரைக்காதீங்க. இந்த கொஞ்சம் ரவரவையா ஒரு நெருன்னு இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும். ரொம்பயும் மாவா அரைச்சிட்டோம்னா அது ஒரு களி மாதிரி ஆயிடும். இல்லாம இந்த மாதிரி தொட்டா நம்ம சலடையில சலிக்கிற அளவுக்கு அரைச்சா போதும். ஆனா சலிக்க தேவையில்லை. இது இப்படி இருக்கட்டும். நம்ம இது மிக்ஸ் பண்றதுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கிறேன். நல்லா இது கல்லு மண்ணு தூசி எதுவுமே இருக்காது. அதனால நான் டைரக்டா அப்படியே சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்றதுக்கு நீங்க வெல்லம் யூஸ் பண்றீங்கன்னா நல்லா நயம் வெல்லம் வாங்கிக்கோங்க. அப்பதான் அது, ஏன்னா நம்ம இது வடிகட்டிட்டு இருக்க முடியாது. அதனால சுத்தமான வெல்லமா நீங்க பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க, ரொம்ப வேண்டாம். இந்த இது உருகிறதுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இது வந்து பாகு வரணும்னு அவசியம் இல்ல. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி அந்த கொதிக்கும்ல, அந்த அளவுக்கு வரணும். ஸ்டவ் சிம்லயே வச்சு காய்ச்சிங்க. கரைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 1 கப் பயிர் எடுத்தோம்னா 1 கப் வெல்லம்.
நீங்க இனிப்பு அதிகமா சேர்க்கிறவங்க இருந்தா 1.5 கப் எடுத்துக்கோங்க. 1 கப்பே போதுமானது. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு பாகு பதம் தேவையில்லை, இந்த கம்பி பதம் எல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சா போதும். பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதுல நம்ம திருவி வறுத்து வச்ச தேங்காயை இதுல போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை லைட்டா கிண்டிடுங்க. இது கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம வறுத்து வச்ச மாவையும் சேர்த்துக்கலாம். அது லாஸ்ட். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் வந்து சிம்லயே இருக்கட்டும், ஹைல வச்சிடாதீங்க. மாவு சேர்த்துட்டு நீங்க மொத்தமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியா வெந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல எதுவும் நம்ம நெய் எண்ணெய் எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. கிண்டும் போது ஃபைனலா வேணா நம்ம முந்திரி பருப்பு வறுத்து போடும்போது அதுல கொஞ்சமா நெய் சேர்த்தா போடுங்க. ஸ்டவ் சிம்லயே வச்சுதான் கிண்டணும். பாருங்க இப்ப பேன்ல எப்படி ஒட்டாம வருது, இந்த அளவுக்கு நல்லா வரணும். இந்த அளவுக்கு வரணுங்க. இப்ப நம்ம இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். வச்சுட்டு முந்திரி பருப்பு வறுத்து போட்டு வச்சுங்க. இந்த பாத்திரத்துல கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். நெய் ரொம்ப எல்லாம் தேவையில்லை, கொஞ்சமா ஊத்தினா போதும். பாருங்க இந்த அளவுக்கு போதும். இப்ப நெய் உருகவுமே நம்ம முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்ப நெய் நல்லா உருகிருச்சு. பாருங்க நான் இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இது போட்டுக்கலாம். போட்டு லைட்டா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் மனமா அப்பதான் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல தட்டிக்கலாங்க. தட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா இது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தேவைப்பட்டா இதுல நம்ம நிலக்கடலை இருக்குல்ல, அது கூட வறுத்து தோலை எடுத்துட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை உருண்டை பிடிக்க முடியும். சூடா இருக்கும் போது உருண்டை பிடிக்க முடியாது. ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. ரொம்பயும் ஆறிடக்கூடாது. ரொம்பயும் ஆறிட்டா அப்புறம் பிடிக்க வராது. கொஞ்சம் லைட்டா வெது வெதுன்னு இருக்கும்போது பிடிச்சு உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாங்க. இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு உருண்டையும் பிடிக்க வரணும், சூடும் இருக்கக்கூடாது. கையில லைட்டா வெது வெதுப்பா இருந்தா போதுங்க. பாருங்க அழகா வந்துச்சு. இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணும் அந்த சைஸ்ல நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. நான் குட்டி குட்டியா பிடிச்சு வச்சிருக்கேன். பாத்தீங்களா எவ்வளவு அழகா உருண்டை பிடிக்க வருது. இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல நீங்க உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சுங்க. பாருங்க எவ்வளவு நல்லா சூப்பரா வந்திருக்கு. இது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நார்ச்சத்து உள்ளது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியானது கூட. இது வந்து உங்களுக்கு 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நீங்க அப்படியே ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சுட்டு அப்பப்போ குழந்தைங்களுக்கு 1-2 எடுத்து கொடுத்துட்டு இருக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். ஒன்னு எடுத்து டேஸ்ட் பாத்துடலாங்க எப்படி வந்திருக்குதுன்னு. சூப்பரா இருக்கு. சான்ஸ் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம இந்த பச்சை பயிறு வறுத்தது,
தேங்காய் போட்டுக்கிறது, முந்திரி பருப்பு, நெய் எல்லாமே பக்காவா டேஸ்ட் சூப்பரா இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ நம்ம சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க. பாய்.